நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, டயரில் வந்து ரீத்ரெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து ஒரு பைக்கோ இருந்தாலும் சரி, காரோ இருந்தாலும் சரி, நம்ம புதுசாக டயர் வாங்கி போடுறோம், இல்லை புது பைக் வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த டயரில் வந்து த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. டயர் வந்து கீறி விட்ட மாதிரி போட்டிருப்பாங்க. எதற்காக அப்படின்னா கிரிப்புக்காக தான். இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நிறைய இடங்களில் வந்து நம்ம பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு நம்ம வீட்டு மாடிப்படியில் பார்த்தீங்கன்னா கோடு போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு மருத்துவமனையில் இல்லைனா சர்வீஸ் விட போகிறீங்க பைக் அப்படின்னா, சறுக்கலான அமைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி இடங்களில் வந்து சறுக்கலான அமைப்பு எங்கே கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் வந்து கீறி விட்டு வச்சுருப்பாங்க. எதற்காகனா கிரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த மாதிரி வந்து டயரில் வந்து த்ரெட் இருந்தால் மட்டும்தான் சாலையில் வந்து கிரிப் இருக்கும். அந்த நீங்கள் புது டயர் போட்டிங்க, அந்த த்ரெட்டு கம்மியாகிட்டே வருது, ஒரு கட்டத்தில் வந்து த்ரெட்டே இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் அது வந்து பிரச்சனை. என்ன அப்படின்னா கிரிப் இருக்காது. நீங்கள் பிரேக் அடிப்பீங்க, ஸ்கிட் ஆக்கி விட்டுரும், கீழே விழுந்துருவீங்க. ஸோ த்ரெட்டு வந்து முழுசாக தேயாத அளவுக்கு வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி டயரை வந்து மாற்றிடுங்க. இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து ரீத்ரெட்டிங் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பமும் இருக்குது. ரீத்ரெட்டிங் அப்படின்னா முழுசாக த்ரெட்டு போன உங்களுடைய டயரை எடுத்து அதில் வந்து த்ரெட்டை வந்து புதுசாக வந்து அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. பழைய டயரில் புது த்ரெட்டை வந்து வச்சு கொடுப்பாங்க. இந்த தொழில்நுட்பம் வந்து பெரிய நகரங்களில் வந்து இப்போ வந்து கிடச்சிட்ருக்கு. இதில் இருக்க நன்மை தீமை அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது செலவு வந்து குறையும். புதுசாக ஒரு டயர் வாங்குறீங்க, ஒரு ஆவரேஜாக 3000 ரூபா ஆகுது அப்படின்னா 1000 ரூபாய் அதற்கும் குறைவாக தான் வந்து ரீத்ரெட்டிங் பண்ணுவதற்கு வந்து செலவாகும். ஸோ செலவு வந்து குறைவு. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா லைஃப் வந்து குறைவாக தான் இருக்கும். இப்போ புது டயர் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 15,000 கிலோமீட்டர் வந்து நீடிச்சு நிற்கிது அப்படின்னா ரீத்ரெட்டிங் பண்ண டயர் வந்து 10,000 அதற்கு குறைவாக தான் வந்து அதோட வாழ்நாள் வந்து இருக்கும். செலவு குறைவு, அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து லைஃப் டைமும் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் வந்து இருக்கும். சரி, டயரில் வந்து இப்போ வந்து ரீத்ரெட்டிங் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு டீசெண்டாக வந்து ட்ரைவ் பண்ணுவீங்க, ஓவர் ஸ்பீடாலாம் போக மாட்டீங்க, அடிக்கடி வந்து பிரேக்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க, பிரேக் அடித்து சடனாலாம் அடிக்க மாட்டீங்க, ஸ்மூத்தாக போய்ட்டு ஸ்மூத்தாக வருவீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்குலாம் அது வந்து ஏற்ற ஒன்று தான். சில பசங்க வந்து சடன் பிரேக் தான் அதிகமாக அடிப்பாங்க, இஷ்டத்துக்கு ஓட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு வந்து இது வந்து செட் ஆகாது. ஆனால் ஒரு ஃபேமிலி மேன் வேலைக்கு டெய்லி போகிறவங்களுக்கு வந்து இந்த ரீத்ரெட்டிங் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் வந்து கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும். பெரிய நகரங்களில் வந்து இது வந்து செஞ்சிட்ருக்காங்க. கூடிய விரைவில் வருங்காலத்தில் வந்து பல இடங்கள் வந்து இது வந்து பயன்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னா வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. இப்போ வந்து ஒரு டயரை உருவாக்குறாங்க அப்படின்னா அதற்கு நிறைய மூலப்பொருட்கள் வந்து தேவை. அதற்காக வந்து பழைய டயரில் வந்து ரீத்ரெட்டிங் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த செலவு அதெல்லாம் வந்து குறையும். அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டயர் வந்து ரீசைக்கிள் பண்ண மாதிரி இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால வந்து வருங்காலத்தில் கண்டிப்பாக இது வந்து நிறைய இடங்கள் வந்து பயன்படுத்துவாங்க ரீத்ரெட்டிங் அப்படிங்கிறத. இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பமும் வந்து ஒரு விஷயமும் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இல்லை உங்களுடைய நண்பர்கள் ரிலேட்டிவ் யாராச்சும் வந்து ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க, இல்லை வந்து அடிக்கடி நிறைய கார் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி செலவு கொஞ்சம் குறைஞ்சா பரவாயில்லன்னு யோசிக்கிறவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.